ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் காய்கறியுடைய ரேட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கேரளாவில் விற்கிற எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா ஒசூரில் இருந்து கேரளாவுக்கு வாங்கிட்டு வர காய்கள் தாங்க. கம்பேரிங் தமிழ்நாடு இங்கே காய்கறியுடைய விலை அதிகம் தான். வாங்க ஒவ்வொரு காய்கறியுடைய விலையும் பார்க்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா கிலோ 80 ரூபா. அந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா. 3 முருங்கைக்காய் 20 ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. நம்ம வீட்டுக்கிட்டேயுமே காய்கறி இருக்குது, பட் இங்கே வந்து காய் எல்லாமே ரேட் அதிகம் தான். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா கிலோ 80 ரூபா. நம்மளுக்கு இங்கே நாட்டு அவரைக்காய் வந்து கிடைக்கிறது ரேரு தான், ஹைப்ரிட்டு தான் கிடச்சிது. பார்த்திங்கன்னா இது கிலோ 80 ரூபா. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மொச்சக்காய் எல்லாமே இங்கே ரொம்பவே கிடைக்கிறதே கிடையாது. ஊருக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 40 ரூபா. இங்கே சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை அதிகமாக விற்பாங்க. நம்ம ஊரில் மாதிரி பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, அரைக்கீரை எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போனால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணணும். இது பயிறு. இது பார்த்திங்கன்னா இங்கே கேரளாலேயே விளைவிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபா. தக்காளி இங்கே வந்ததுலேருந்து நேற்று தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாட்டு தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கே நாங்கள் வாங்கியிருக்கோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா 60, 70, 80 ரூபாயிலே இருக்கும். அதை விட்டு கம்மியாகவே இறங்காது. நேற்று பார்த்திங்கன்னா 20 ரூபாய் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருந்தது. தோட்டத்துலேருந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா ஒரு வாசனை வருமோ அந்த மாதிரி இருந்தது. இது பச்சை பட்டாணி கிலோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டே நான் இதை ஃப்ரெஷ்ஷாக உரித்து எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே 1.5 கிலோ தேங்காய் கிலோ வந்து 80 ரூபா. அது கூடவே 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா 40 ரூபாய். இங்கே மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஊர்லலாம் எங்கே பார்த்தாலுமே தேங்காவாக கிடைக்கும். நான் அப்போல்லாம் யூஸ் பண்ணவே தோணாது. ஆனால் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தா கடையில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. கேரளாவில் தேங்காய், மரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இது எல்லாமே இங்கேயே விளைவிப்பாங்க. மரவள்ளிக்கிழங்கு கப்பானிட்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க. மரவள்ளிக்கிழங்கு இங்கே வச்சு பார்த்திங்கன்னா தோரன், அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பாயாசம், புட்டு எல்லாமே செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி காய்கறியுடைய விலை எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் என்ன விலை விற்குதுன்னுட்டும் சொல்லுங்கள். கேரளாவில் இருக்கிற உணவு வகைகள் இல்லைனா கேரளாவை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னுட்டு விருப்பப்படுறீங்கன்னுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றின வீடியோவும் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.